ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீஸ்ட் அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஜுஜுட்சு கைசன் மாங்கா பைட்டனோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு 300 லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆல் ரைட் கைஸ், வாழ்வெல்லாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? கடைசியில் நம்ம மாய் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணியிருப்பா. இப்படி மாக்கி அவரோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஆக்டிவேட் பண்ண ஒரு சில செகண்ட்ஸ்லேயே ஏகப்பட்ட கர்ஸ் ஸ்பிரிட்ஸை போட்டு தள்ளியிருப்பா. அப்போ ஊகி மாக்கியை பார்க்குறப்போ அவன் உடம்புல ஏற்படுற ஆறான்றது அப்படியே அவனுக்கு டோஜியை ரிசம்பிள் பண்ணுது. நம்ம டோஜியை பார்த்து ஊகிக்கு எவ்வளோ பயம் வருமோ அதே அளவுக்கு நம்ம இப்போ மாக்கியை பார்த்து ஊகி பயந்துகிட்டு இருக்கான். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆறாவை பார்த்து நம்ம ஊகி இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, நீ என்னதான் என்னோட வேஸ்டட் சைல்டாக இருந்தாலும் நீ என் கையில் தான் சாகணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக நானே உன்னை போட்டு தள்ளுறேன்னு சண்டைக்கு ரெடி ஆவான். ஆனா ஊகி சண்டைக்கு அவனோட ஸ்வாடை வெளியே எடுத்தது மட்டும் தான் தெரியும். பட் அடுத்த செகண்டே ஊகியோட வாய்ஸ்ன்றது ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிரும். என்னன்னு பார்த்தா ஊகியோட தலை அப்படியே 2 துண்டா வெட்டி ஸ்லைஸா கீழே விழுந்துகிட்டு இருக்கும். அப்ப மாக்கி அவரோட ட்வின் சிஸ்டரான மாய்க்கு ஒரு சத்தியம் பண்ணியிருப்பா. அதாவது இந்த மொத்த கிளானையுமே போட்டு தள்ளணும், இந்த ஜெனின் கிளானை மொத்தமா அழிச்சிரு, டிஸ்ட்ராய் இட் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே அழிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம மாக்கி கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பா. அப்ப மாக்கி அந்த சத்தியத்தை காப்பாத்துற மாதிரி அதுக்குரிய ஃபர்ஸ்ட் பலியா நம்ம ஓகியை கொடுக்கறதோட அப்படியே அந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அப்படி ஜெனின் கிளான் முழுக்க ஒரு பெரிய அலாரம்ன்றது அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட ஜென்னிச்சி, என்னடா இது இவ்வளோ பெரிய அலாரம், நாய்ஸியா ரொம்ப சத்தமா அடிச்சுக்கிட்டு இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஜென்னிச்சி பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ ஜென்னிச்சியோட சைட்கிக் ஒருத்தன் வேமா ஓடி வரான். இவனோட பேரு ராண்டா. ஸோ அந்த ராண்டா என்ன சொல்றானா, ஜென்னிச்சி சான் மாக்கிக்கு ஏதோ மூளை குழம்பி பிரிச்சு போல, அவ ஓகி சானே போட்டு தள்ளிட்டா, இப்போதைக்கு குக்குரு ஸ்வாட் தான் மாக்கி கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ராண்டா சொல்ல, இதை கேட்ட ஜென்னிச்சி, என்னடா சொல்ற, ஓகி செத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணி நம்ம குக்குரு ஸ்குவாட கட்டுறாங்க. அப்போ குக்குரு ஸ்குவாடோட கேப்டன் நோபியாகி சின்னு, இந்த மாதிரி மாக்கி எப்பறம் ஓகியை போட்டு தள்ளினா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை ஓகி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல பாத்ரூம் போய்கிட்டு இருக்கும் போதோ ஓகியை போட்டு தள்ளிட்டாளா, மாக்கி அப்படிதான் போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கு, அவ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஓகியை போட்டு தள்ளிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நான் மாக்கி இருக்க இடத்துக்கு வரதுக்குள்ள நீங்க எல்லாருமே அதுக்குள்ள அவளை கேப்சர் பண்ணி வச்சிருக்கணும் சரியா அப்படின்னு நம்ம குக்குரு ஸ்குவாடோட கேப்டன் கேட்க, எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சைட் கிக்ஸ் எல்லாருமே வேனிஷ் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட ப்ளீச் பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஃபிளாஷ் ஸ்டெப்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைட் கிக்ஸ் எல்லாமே டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ நம்ம குக்குரு ஸ்குவாடோட கேப்டன், டே சீக்கிரமா போய் தொலைங்கடா, நீங்க மெதுவா போய் தொலைஞ்சாலும் ஜினிச்சி பைப்ல என்னைய தான் திட்டி தொலைவான், அதே மாதிரி மாக்கியை போட்டு தொலைறாதீங்கடா, அவளை உயிரோட வச்சிருங்க, நான் வந்து அவளை போட்டு தொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம குக்குரு ஸ்குவாட் கேப்டன் சொல்றான். அப்போதான் அந்த குக்குரு ஸ்குவாட்னா என்னன்றதை ரிவீல் பண்றாங்க. ஸோ இந்த குக்குரு ஸ்குவாட்ன்றது ஜெனின் கிளான்ல ஹை ஸ்குவாடுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடோட கேப்டன் தான் நோபுவாகி ஜெனின். இந்த ஸ்குவாட்ல முழுக்க கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ண தெரியாத ஜெனின் கிளானை சேர்ந்த மென்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது டே அண்ட் நைட்டா சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா இந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மாக்கி ஜுஜுட்சு ஹைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்குவாட்ல தான் அவளையும் சேர்த்து ட்ரெயின் பண்ண விட்டுருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம குக்குரு ஸ்குவாட காட்டுறாங்க. நம்ம குக்குரு ஸ்குவாடு மாக்கியை ஸ்பாட் பண்ணோடனே மாக்கியோட கையில 2 அன்ஐடென்டிஃபைட் கர்ஸ் டூல்ஸ்ன்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே அவளை சரௌண்ட் பண்ணுங்கன்னு அப்படி குக்குரு ஸ்குவாட் மாக்கியை சரௌண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம மாக்கியை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கிடையாது, அவன் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபுல் ஃபிளெஜ்டா அன்லாக் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம மாக்கிட்ட இந்த மொத்த ஜெனின் கிளானையுமே போட்டு தள்ளுறேன்னு சத்தியமும் பண்ணியிருக்கா. ஸோ மாக்கி நம்ம மாக்கி கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவான்றத இந்த சீன்ல அவ கண்ணை பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவளோட கண்ணில் கொலவெறின்றது தெரியுது. கிட்டத்தட்ட இந்த பைபிள யாருன்னு தெரியல, ஆனா மாக்கி கிட்ட கரெக்டா இந்த கோயில் துள்ளாலாம் ஆடை கொண்டு வந்து தலையை நீட்டுவாங்களா, அந்த மாதிரி கரெக்டா தலையை கொடுத்து நிக்கிறான். டே ஏற்கனவே அவ ஜெனின் கிளானை மொத்தம் அழிக்கணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்காடா, அவகிட்ட போய் இப்படி தலையை கட்டுறேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்படி தானா வந்து தலையை காட்டுவானா மாக்கி சும்மா ஓடுவா, அப்படியே ஸ்லைஸா தலையை வெட்டி விட்டுறா. மாக்கி இவனு மட்டும் வெட்டல, அந்த குக்குரு ஸ்குவாடையே மொத்தமா அப்படியே ஸ்லைஸ் பண்றா. அவளால எங்க வெட்ட முடியுமோ எல்லா இடத்துலயுமே வெட்டிக்கிட்டு இருக்கா அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி. கிட்டத்தட்ட நம்ம டோஜியோட ஃபைட்லாம் பார்த்தோம்னா அவன் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரியே தெரிய மாட்டான், கிட்டத்தட்ட ஒரு பீஸ்ட் மாதிரி செம வல்கரா எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம மாக்கி அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணக்கப்புறம் தக்காளி வேற மாதிரி எல்லாத்தையுமே போட்டு வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கா. ஒருத்தனை கூட விட்டு வைக்கல. அந்த குக்குரு ஸ்குவாடை சேர்ந்த எல்லாரையுமே மொத்தமா ஒத்தாலா நின்று வைப் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா.
அதுலயும் இந்த பிக்சரை பாருங்களேன், நம்ம மாக்கி அப்படியே ஊர்ந்து வந்து தான் ஒருத்தனை வெட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி மாக்கி அவளோட ரேம்பேஜை முடிச்சக்கப்புறம் அந்த இடத்த பார்த்தா அந்த மொத்த ஹாலுமே ரத்த வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்கு. அப்போ அந்த குக்குரு ஸ்குவாடோட கேப்டன் என்னப்பா மாக்கியை கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல குக்குரு ஸ்குவாடே மொத்தமா வைப் அவுட் ஆகி கிடக்கு. நம்ம மாக்கி அந்த டெட் பாடிஸ்க்கு நடுவில் நின்றுகிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த கேப்டனும் வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துக்கிட்டே நிக்க, டக்குன்னு நம்ம மாக்கி அவ சைட்ல எவனோ ஒருத்தி குத்து வச்சு உட்காந்துருக்க மாதிரி நோட்டீஸ் பண்றா. சடனா மாக்கி நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய கை தரையை உடைச்சுக்கிட்டு வெளியே வருது. மட்டும் இல்லாம மாக்கி அப்படியே கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு நசுக்குது. அப்ப இதை பார்த்து அந்த குக்குரு ஸ்குவாடோட கேப்டன் சார் ரைட் இந்த ஹை ஸ்குவாட்ன்றவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஹை ஸ்குவாட்ல இருக்கவங்க எல்லாருமே ஜுஜுட்சு டெக்கால அப்ரூவ் பண்ணப்பட்ட செமி ஃபர்ஸ்ட் கிரேட் சார்சரர். ஜெனின் கிளான்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்குவாட்னா அது இந்த ஹை ஸ்குவாட் தான். ஸோ இந்த ஹை ஸ்குவாட்ல இருக்க ஒருத்தனும் குக்குரு ஸ்குவாடோட கேப்டனும் மாக்கி செத்துட்டாளா இல்ல உயிரோடு இருக்காளான்றதை பார்க்கறதுக்காண்டி போறாங்க. ஆனா நம்ம மாக்கி சாதாரண ஆளா, இவங்க பக்கத்துல வந்தோடனே அந்த கை மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரை உடைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கூடயுமே அப்படியே காம்பேட் பண்றா. இதை பார்த்த குக்குரு ஸ்குவாடோட கேப்டன் யாரா அவ, அந்த அவ்வளவு பெரிய கையை அவ்வளவு நசுக்குன்னு நசுக்கி இவ்வளவு பெரிய டேமேஜ் கொடுத்தாலும் இன்னும் இன்ச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு செம்ம ஷாக்ல மாக்கி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பட் மாக்கி ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேர்த்தோட த்ரோட்டையுமே வெட்டி விட்டுறா. ஸோ சாக போற நிலைமையில அவங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் உண்மையா பழைய மாக்கி தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அண்ட் ஃபாஸ்டா இருக்காளா அப்படின்னு செம்ம ஷாக்லேயே செத்து போறாங்க. அப்ப மாக்கி அவ கையில இருந்த ரத்தத்தெல்லாம் உதறி விட்டுக்கிட்டு இருக்க, சடனா அவளுக்கு ஏதோ ஒரு கெஞ்சுட்சு போட்ட மாதிரி அவ பாடியை சுத்தமா அவளால மூவே பண்ண முடியல. ஸோ இந்த பேனலை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சாஸ்கே அண்ட் இட்டாச்சில கெஞ்சுட்சு போட்டாங்கன்னா அவங்க கெஞ்சுட்சுல மாற்ற ஆளுங்களுக்கும் இதே மாதிரி தான் பின்னாடி ஒரு பெரிய ஐஸ்ன்றது வரும். ஸோ ஜுஜுட்சு கைசன்ல அந்த கெஞ்சுட்சு ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த ரண்டான்றவன் தான் மாக்கியா அவனோட கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கான். அப்போ ஜின்னிச்சி ரண்டா இன்னும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா மாக்கி அடிக்கிறதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல நம்ம மாக்கி அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ரண்டாவோட கர்ஸ் டெக்னிக்கை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஜின்னிச்சி ரண்டாவுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு அப்படியே திரும்பி பார்க்கறான். அப்ப ரண்டா ஜின்னிச்சி சான் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காதீங்க, நம்ம இதே மாதிரி ஏற்கனவே டோஜியால பட்ட அவஸ்தையே போதும், அதே மாதிரி இப்ப மாக்கியா வந்துகிட்டு இருக்கா. ஸோ அவளை சும்மா விடாதீங்க, அவளை இந்த இடத்துலயே கொல்லுங்க, அவளை கொண்டே ஆகணும் அப்படின்னு நம்ம ரண்டா கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இதை கேட்ட ஜின்னிச்சி அப்படியே பூஸ்ட் அப் ஆகி மாக்கி மேல ஒரு பஞ்ச் ஓட போறான். கிட்டத்தட்ட அவனோட ஒரு பஞ்சுன்றது ஒன் பஞ்ச் மேன் பஞ்ச் மாதிரி மல்டிபிள் பஞ்சஸா மாக்கி மேல விழுகுது. நார்மலான பஞ்சஸ்லாம் கிடையாது, மலை மாதிரி ஜின்னிச்சி அவனோட பஞ்சஸை ஷவர் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாக்கி மேல. அந்த பேனலை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா மாக்கியோட தலைமையிலேயே ஜின்னிச்சியோட ஒரு பஞ்சு தெளிவா விழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி ஜின்னிச்சி பண்ண அட்டாக்கு அந்த மொத்த இடமும் ஃபிளாட் ஆகி அந்த புகை மூட்டத்துல இருந்து ஒரே ஒரு ஆள் நடந்து வர மாதிரி தெரியுது. இதை பார்த்த ரண்டா உங்களால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும் ஜின்னிச்சி சான் அப்படின்னு சொல்றான். பட் ஆக்சுவலா அந்த இடத்துல புகையை விலக்கி விட்டு வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம மாக்கி தான். அவ சும்மா ஒன்றும் வரல, ஜின்னிச்சியோட தலையை அப்படியே துண்டா வெட்டி எடுத்து அவ கையோட தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா ராண்டா இதை பார்க்காமலே ஜின்னிச்சி தான் ஜெயிச்சான்னு நினைச்சிட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறான். நல்ல வேளை அவன் இதை பார்க்கல, பார்த்துருந்தா பையன் செத்துருப்பான். ஆனா ஜின்னிச்சி எப்படி செத்தானே தெரியல. ஆனா மாக்கி எப்போ யோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, மாக்கி இவ்வளவு ப்ரூட்டலா காமிக்கிறீங்களே, அப்படி ஜின்னிச்சியை வெட்டி அவனோட தலையை கையில தூக்கிட்டு வரதெல்லாம் காமிக்கிறாங்களே, எப்பா வேற மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி மாக்கி ஜின்னிச்சியோட தலையை தூக்கிட்டு போய் நேரா நாவையா ஜெனின் முன்னாடி ஒரு குளத்துல தூக்கி போடுறான். அப்ப இதை பார்த்து நம்ம நாவையா நீ இப்படி ஒரு கொடூரமான ஆளா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உனக்கு ஹார்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம நாவையா மாக்கியை பார்த்து கேட்க, அப்ப மாக்கி செம்ம ரூடா எனக்கு ஹார்ட்னு ஒன்று இருந்துச்சு, ஆனா எங்க அப்பா ஓகி அதை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றதோட அப்படியே இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. நார்மலா ஜுஜுட்சு கைசன் அனிமேவை ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் வல்கரா ரத்தம் தெறிக்க எடுத்திருப்பாங்க. பட் இந்த மாங்கா பேஜ்ல நம்ம மாக்கி அப்படியே மொத்த ஜுஜுட்சு கைசனுமே ரொம்ப ப்ரூட்டலா மாத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாங்காவெல்லாம் அனிமேவை கன்வெர்ட் பண்ணாங்கன்னா தக்காளி வேற மாதிரி சம்பவமா இருக்கும். ஸோ இந்த சாப்டர் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ் அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime. なんだ、なんで俺の周りは人の話を聞かねえやつばかりなんだ。それはあんたも人の話を聞かねえからです。ああ、そっか。